ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். எனக்கு வந்து மருமக பிறந்திருக்கா. அதை பார்க்குறதுக்காக வந்து எங்கள் சித்தப்பா, சித்தி, பையங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. அவங்கள கூப்பிட்டு போய் எங்கள் பாப்பாவெல்லாம் காட்டிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம். நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி வந்து எங்கள் குட்டி பாஸ் நல்லா தூங்கிட்டு இருந்தார். வந்து பார்த்தா முழிச்சுட்டு இருந்தார். அப்புறம் எங்கள் சித்தப்பாவை தூக்கி பேரனை கொஞ்சிட்டு இருந்தாங்க. சின்ன பையன் வந்து சின்ன தம்பி வந்து அவனை பயமுறுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே ஸ்பைடர்மேன் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து அவனை போட்டு பயமுறுத்தினான். கொஞ்சம் கூட எங்கள் குட்டி பாஸ் அசரவே இல்லை. அவனை பார்த்து சிரிச்சிட்டாரு. அப்புறம் எங்கள் சித்தப்பா வந்து கொஞ்சிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழித்து பெரியவன் நானும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மாஸ்க்கை போட்டு ட்ரை பண்ணான். பட் ஆனால் வந்து வேலைக்கே ஆகலை. குட்டி பாஸ் நீ வந்து படுறா அப்படின்ட்டு அவனை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிட்டாரு. கொஞ்சம் நேரம் கழித்து லாஸ்ட்டாக கொஞ்சம் ஒரு மாதிரி முறைச்சிட்டே இருந்தார். கடைசியாக வந்து ஒரு சவுண்டு விடவும் தான் கொஞ்சம் பயந்தார். மற்றபடி எதுவுமே செய்யலை. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அவனுக்கு போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்க்கை கழட்டி அவனுக்கு போட்டால் ஒரே அழுகை. ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கும், ரொம்ப அழுகை. அப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் இந்த கண்ணு கீழே வந்து இறக்கி அவனை பாருன்னு சொல்லி லைட்டாக கொஞ்சம் அமைதியானா திரும்ப வந்து நாங்கள் கழட்டிட்டோம். கொஞ்சம் நேரத்துலேயே வந்து எங்கள் குட்டி பாஸ் க்யூட்டாக இருந்தார். பார்த்துட்டு கழட்டிட்டோம். அப்புறம் வந்து நாங்கள் எங்கள் சித்தப்பாலாம் வந்து மடியில் வச்சு விளாண்டுட்டு இருந்தார். எங்கள் அம்மாவோட ஃபோன் வந்து அந்த கீபோர்டு சவுண்டு கேட்பான் அவன். அதனால் அதை வச்சுக்கிட்டு இருந்தான். எங்கள் சித்தப்பா கொஞ்சிக்கிட்டு இருந்தார். நான் போய் சாப்பாடு ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஸ்பெஷலாக வந்து நான் தனியாக தான் இருக்கேன். அவங்களுக்கு வந்து நான் எப்பயுமே வந்து சாப்பாடு அரேஞ்ச் பண்ணதில்லை. இன்றைக்கி வந்து தேங்காய் பால் சாதம், நார்மல் முட்டை, அப்புறம் வந்துட்டு மசாலா முட்டை எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். வந்து சாப்பிட்டு பார்த்தாங்க. சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கள் சித்தப்பா, சித்தி பசங்க 2 பேருமே வந்து சாப்பிட்டாங்க. சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து வந்து என் தம்பிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவனும் கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டான். அப்புறம் நானே, என் ஹஸ்பண்ட், என் தம்பி 3 பேர் உட்காந்து சாப்பிட்டோம். இன்றைக்கி என்னோட டே சூப்பராக போச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.